தேமுதிகவினுடைய மாநாட்டுல அவருடைய பையன் பேசும் பொழுது, அந்த கட்சியினுடைய இளைஞரணி அவர் பேசும் பொழுது தெளிவா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஆட்களும் கிடையாது, நாங்கள் சீட்டுக்காக போய் நிற்கக்கூடிய ஆட்களும் கிடையாது. எங்களை பலத்தை வைத்து தன்னால கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்க. ஆனா இன்னைக்கு தன்னால வந்து அவங்களுடைய கட்சி ஆட்களே வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு கேட்ட ஒரு கேள்விக்குரிய எழுப்பு. அதுதானே யதார்த்தம். இப்ப அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தேமுதிக தலைமை. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா ஒரு டினையல் மோட்லயே இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் பத்திரிகையாளரை பார்த்து வெறிச்சோடி காணப்பட்டதை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து வீடு பூந்து அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. அதை நாங்கள் இல்லை, எப்போவுமே வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பத்திரிகையாளர்களோட ஒரு நல்ல உறவு வைத்ததே கிடையாது. எப்போவுமே வந்து அவங்க தங்களை வந்து ரொம்ப பெரிய கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியலில் நாங்கள் தான் புரட்டி போடுறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன்.